ஆரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயம் இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி மூலமான பேச்சு வழங்குவதற்கு தரம் 9 சேர்ந்த AL அக்கீலாவை அழைக்கின்றோம். நான் உங்கள் முன்னிலை கல்வியின் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றலாம் என நினைக்கின்றேன். செல்வங்களுள் சிறந்த செல்வம் கல்வி செல்வமாகும். அல் குர்ஆனின் முதல் வசனமே இக்ரா என்று ஆரம்பமாகின்றது. படிப்பீராக, வாசிப்பீராக என்பதே இதன் பொருளாகும். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல் குர்ஆன் வினா எழுப்புகிறது. உலகிற்கு உத்தமராக வந்து உதித்த கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருப்பாளர் மீதும் கட்டாய கடமையாகும் என்று கூறியுள்ளார்கள். இஸ்லாம் அல்லாது ஏனைய சமயங்களோடும் கலாச்சாரங்களோடும் கல்வியை பின்வருமாறு நோக்கலாம். அவ்வடிப்படையில் கற்கை நன்றே கற்கை நன்றே, பேச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடினார் வெற்றி வேட்கை தந்தை அதிவீரம்மா பாண்டியர். அவரது பாடல்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை நன்கு பிரதிபலித்து காட்டுகின்றது. குஞ்சி அழகும் கொடுந்தானே கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எண்ணி நடுவு நிலைமையா கல்வி அழகே அழகு என்கின்றது நாளடியார். கல்வியே கருந்தனம் என்பது நம் முன்னோர் வாக்கு. கல்வி கரையில என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கல்வி அறிவு இல்லாதவர் மக்கள் அல்லர் மாக்களே ஆவார். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, கல்வி என்பது நாம் கண் போன்றது. கல்வி கண்ணின் சேல் நாம் கண் நெறிந்தும் குருடராகவே கருதப்படுவோம். அதனால் தான் போலும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புன்னுரையர் கல்லாதவர் என்றார் திருவள்ளுவர். அதாவது கல்வி அறிவு இல்லாத ஒருவரால் எதையும் வாசித்தறிய முடியாது, கற்றோர் மத்தியில் செல்ல முடியாது. அதனால் அவரது இரு கண்களும் அவருக்கு புண்கள் போலவே இருக்கும் என்கிறார். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, விலங்கொடு மக்கள் அணியர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனியவர் என்பதும் வள்ளுவர் வாக்கே. மனிதன் விலங்காக வாழக்கூடாது, அவன் மனிதனாக மனித பண்புள்ளவனாக வாழ வேண்டும். அதற்கு அச்சாணியாக அமைவது கல்வி. கல்வியின் மகத்துவத்தை இன்று உலக அனைத்தும் நன்கு உணர்ந்துள்ளது. இதனாலேயே உலக நாடுகள் அனைத்தும் கல்விக்காக பெருந்தொகை பணத்தை செலவிடுகின்றன. ஆமாம், கல்விக்காக செலவிடும் பணம் நாட்டின் வருங்கால முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் முதலீடு அன்றி வேறில்லை. ஆம், உலகில் இருவகை செல்வங்களாம், கல்வி செல்வம், பொருட்செல்வம். இரண்டுள்ளும் கல்வி செல்வமே மகத்தானது. ஏனெனில் பொருட்செல்வம் பிறருக்கு கொடுக்கும் தோறும் குறைவடையும், நீராலும் நெருப்பாலும் அழியக்கூடியது, பிறரால் கவரக்கூடியது. ஆனால் கல்வி செல்வமோ அழிவற்றது, நீராலும் நெருப்பாலும் அழியாதது, கல்வர்களால் களவாட முடியாதது, பிறருக்கு கொடுக்கும் தோறும் பெருகிக் கொண்டே செல்லும். இதனால் தான் கல்வி செல்வத்திற்கு நிகரான செல்வம் வேறில்லை என்று நம் முன்னோர் கல்வியின் மகத்துவத்தை போற்றினர். சற்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, கல்வித்துறையின் வளர்ச்சியினால் இன்று உலகில் நிகழ்ந்துள்ள விந்தைகள் எண்ணிலடங்கா. மனிதன் மண்ணையும் மா கடலையும் வெற்றி கொண்டு பயணம் செய்வதோடு அமையாது, விண்வெளியையும் புறங்கண்டு பிற கோள்களுக்கும் செல்லவும் முயன்று விட்டான். நோய் துன்பத்தை தெய்வத்தின் சீற்றம் என்று நம்பிய மனிதன் இன்று அதனை வெற்றி காணும் அளவுக்கும் மருத்துவ துறையை வளர்த்து விட்டான். அவன் ஒன்றினும் ஒன்று ஆற்றல் மிக்கதான பல சக்திகளை கண்டறிந்தான். அதனால் வாழ்க்கை பொருள்களை வெகு வேகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பல இயந்திரங்களை கண்டுபிடித்தான். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்ற முதுவலிக்கு ஒப்ப மாணவர்களாகிய நாமும் இவ்விளவயது முதலே கருத்தோன்றி கற்று கல்வியின் மகத்துவத்தை பெற்று இவ்வையத்து வாழ்வாங்கு வாழ முயற்சிப்போமாக. அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அடுத்த நிகழ்ச்சி இஸ்லாமிய கீதம். தரம் 11 சேர்ந்த மாணவி MBF ரிப்கா. உண்மை மனிதா நீர் யாரோ, உலகத்தின் தூதர் நீர் யாரோ, தாத்தி போக்கி மறையும் கௌசர் நீரோ, மறுமை அறியும் மாந்தர்களே ரமலான் மாதத்தை வாழ்த்துங்களே, இறைவனின் பாதில் தியாகம் செய்யும் பெண்ணே. எம்நாதர் வாழ்ந்த நேரம் திண்டேதம் பரவியதே, எம் கோமான் சென்ற வழியில் வாசனை செழிந்ததுவே, அல்லாவின் அன்பு எங்கும் உலகெங்கும் பரவியதே, எங்கேயும் சென்ற போதும் இறை அன்பு கிடைக்கிறதே. உண்மை மனிதா நீர் யாரோ, உலகத்தின் தூதரே நீர் யாரோ,
தாத்தி போக்கி மறையும் கௌசர் நீரோ. குர்ஆனை கண்டு கண்களை திறந்தேன், குர்ஆனின் வாழ்க்கை தெரியவில்லை. மின்னலை கண்டால் அல்லாஹ்வின் அச்சம் எம்மில் சிலருக்கு வருவதில்லை. நபியின் மேனில் சிந்திய இரத்தம் பூமி சென்று அடைவதில்லை. இத்தனை துன்பத்தை அடைந்தும் கூட புனித தீனை விட்டதில்லை. உலகில் அவரை காணாமல் எங்கும் அவரின் புகழ்தானே. மர்மி சொர்க்கம் செல்வதற்கு இம்மையில் அமல்கள் செய்திடுவோம். யாரு வந்தாலும் என்ன சொன்னாலும் தொலையே விட மாட்டேன். எம் நாதர் வாழ்ந்த நேரம் வேதம் பரவியதே. எம் கோமான் சென்ற வழியில் வாசனை செழிந்ததுவே. அல்லாவின் அன்பு எங்கும் உலகெங்கும் பரவியதே. எங்கேயும் சென்ற போதும் இறை அன்பு கிடைக்கிறதே. உண்மை மனிதா நீர் யாரோ, உலகத்தின் தூதரே நீர் யாரோ. தாத்தி போக்கி மறையும் கௌசர் நீரோ. மறுமை அறியும் மாந்தர்களே, ரமலான் மாதத்தை வாழ்த்துங்களே. இறைவனின் பாதில் தியாகம் செய்யும் பெண்ணே. எம் நாதர் வாழ்ந்த நேரம் தினேதம் பரவியதே. எம் கோமான் சென்ற வழியில் வாசனை செழிந்ததுவே. அல்லாவின் அன்பு எங்கும் உலகெங்கும் பரவியதே. எங்கேயும் சென்ற போதும் இறை அன்பு கிடைக்கும். இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடைதெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து மேடைக்கு வந்து சரியான விடை சொன்னால் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களுள் ஒருவராக திகழும் கொழும்பு 11 PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் வழங்கும் ஊக்குவிப்பு பரிசை வெற்றி கொள்ளலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. பாடசாலை மாணவர்கள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் பாடத்தோடு தொடர்பான ஒரு வினாவை கேட்டுவிடுவோம். அதுவும் ஆறுகளோடு தொடர்பான வினா. மத்திய மலைநாட்டிலிருந்து ஊற்றெடுக்கும் ஆறுகள் இலங்கையினுடைய கரையோர சமவெளிகளை தாண்டி கடலிலே சங்கமிக்கின்றன. அந்த வகையில் சிலாபம் நகரத்துக்கு அருகே கடலில் கலக்கின்ற நதி எது என்பதே உங்களுக்கான கேள்வி. சிலாபம் நகரத்துக்கு அருகே கடலில் கலக்கும் நதி எது என்ற கேள்விக்கு விடையளிப்பதற்கு இங்கே ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், உங்கள் பெயர், உங்களை பற்றியெல்லாம் கூறி விடையை சொல்லுங்கள். எனது பெயர் அப்துல் ரஹ்மான். நான் மதீனா தேசிய பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கிறேன். விடை தெதிரோயா. எதிரோயா என்பதே சரியான விடை. சரியான விடை கூறியிருக்கும் இவருக்கான பரிசு கொழும்பு 11 PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசை மேடையிலே வழங்கி கௌரவிப்பதற்காக இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபர் ஜனாப் MHM ஷாஜஹான் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆங்கில மொழி மூலமான பேச்சு பேசுவதற்கு வருகின்றார் தரம் 12 கலைப்பிரிவைச் சேர்ந்த MFF ஃபசானா. I would like to tell something about the great wealth of the education. Education provides plenty of opportunities for people to develop their talents and live a successful life. According to the UNESCO, it is the responsibility of the government in any country to ensure that every child gets an education at least till he or she is 14 years old. There is a well-known saying that today's child is tomorrow's citizen. So in order to be a good, wise and educated citizen in modern society, we have so many ways to become educated apart from attending school. For example, we can refer books and watch television and also learn about many things through the internet. In Sri Lanka, we have a free education system from grade 1 to university level. So we must try our best to take advantage of this facility. By having a good education, we can get a good job and a respected place in a society. There is no wealth greater than the education. Therefore, we must pay attention to our day-to-day education. We must be determined to improve our knowledge and lead a successful and happy life through the education. Thank you. தனி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சி எது என்பதை தெரிவு செய்யும் வேளை அதை தெரிவு செய்து அறிவிப்பதற்காக நடுவர் குழுவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் MIM ஜுனைத் அவர்கள். அரக்கியால முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தன. உண்மையில் தனி நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைந்திருந்தாலும் கூட ஒரு நிகழ்ச்சியை தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை. எனவே அந்த வகையில் இங்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சிகளில்
MFF பசானா நிகழ்த்திய ஆங்கில பேச்சு சிறப்பு நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு நான் அறிய தருகின்றேன். சிறப்பு நிகழ்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிக்குரியவரை மேடை கிடைக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கான பரிசை வழங்குகிறார்கள் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களுள் ஒருவராக திகழும் மாவனலி அல் ஷஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசு. அந்த பரிசினை மேடையில் வழங்குவதற்காக நாம் அன்பாய் அழைக்கின்றோம் மாவனலி அல் ஷஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுள் ஒருவரான ஹாஜியானி இனாயா ஃபாரூக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நிறைவு பெறுவது எங்கள் பாடசாலை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலை அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்த வெள்ளியன்றும் எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நேர்கள் இதுவரை எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ்.